Daily. Taste the Daily. புதுக்கோட்டையில் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு வடமலாப்பூரில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர், ராஜாப்பட்டி, குருக்களையாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் சார்பில் ஆண்டுதோறும் வடமலாப்பூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தொடங்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியினை ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் வாடிவாசலிலிருந்து காளைகள் சீறி பாய்ந்தன. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 800 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து வீரர்களிடம் சிக்காமல் பறந்த காளைகளுக்கும் திமிரிய காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே மகளுக்கு தாயை பிரசவம் பார்த்த நிலையில் இளம்பெண்ணும் குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருநாவுக்கரசு தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவருக்கு திருமணமாகி ஜோதி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் ஜோதி 4வது முறையாக மீண்டும் கர்ப்பமான நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நிறைமாத கர்ப்பிணியாக ஆற்காட்டில் உள்ள தனது தாயாரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது சம்பவத்தன்று விடியற் காலையில் ஜோதிக்கு பிரசவ வலி ஏற்படவே அவரது தாயை பிரசவம் பார்த்துள்ளார். அப்போது பிரசவ வலி காரணமாக ஜோதியும் அவரது குழந்தையும் இறந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜோதியின் தாயார் இறந்த குழந்தையின் உடலை வீட்டில் உள்ள கைப்பை ஒன்றில் போட்டுவிட்டு தனது மகள் உடல்நலம் சரியில்லாமல் மயக்கமடைந்துள்ளதாக கூறி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜோதி பிரசவத்தின் போது உயிரிழந்ததை கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கவே ஜோதியின் தாயார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த குழந்தையின் உடலை மீட்டனர். தாய் தனது மகளுக்கு பிரசவம் பார்த்து இறந்த குழந்தையின் உடலை கைப்பையில் மறைத்து வைத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உடல் பாதி எரிந்த நிலையில் அதிமுக பிரமுகர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கம்மாபுரம் வீரட்டிக்குப்பம் சாலையில் உள்ள முந்திரி தோட்டத்தில் உடல் பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்த நிலையில் கிடந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அங்கு கிடைத்த தடயங்கள் மூலம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இறந்தவர் வீராட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கதிர்காமன் என்பதும் இவர் அதிமுக கிளை பொருளாளராக செயலாற்றி வந்ததும் தெரியவந்தது. மேலும் சம்பவத்தன்று கதிர்காமன் தனது நண்பர்கள் பாலகிருஷ்ணன், பிரபாகரனுடன் இணைந்து முந்திரி தோப்பில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக பிரபாகரன் அங்கிருந்து கிளம்பவே பாலகிருஷ்ணன் பாட்டிலால் கதிர்காமனை சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளார். மேலும் உயிரிழந்த கதிர்காமனின் உடல் மீது அங்கிருந்த சுள்ளிகளை போட்டு எரித்துள்ளனர். இதனை அடுத்து பிரபாகரனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள பாலகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 20 காளைகளை அடக்கி அபிசித்தர் முதலிடம் பிடித்து காரை பரிசாக பெற்றார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 989 காளைகளும் 370க்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் முதல் சுற்றில் இருந்தே சிறப்பாக விளையாடி வந்த சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் 20 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் அமெரிக்காவில் உள்ள ஹஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை சார்பாக கன்றுடன் கூடிய கறவை பசுவும் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது இடம் பிடித்த பொதும்பு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கு ஆட்டோவும், 3வது இடம் பிடித்த மடப்புறத்தைச் சேர்ந்த விக்னேஷுக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட்டது.
மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது இன்பநிதியின் நண்பர்கள் அமர்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கையிலிருந்து எழ நிர்பந்திக்கப்பட்டார் என குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் புரோட்டோகால் படி தான் நடந்து கொண்டதாகவும் தன்னை யாரும் அவமதிக்கவில்லை எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தெரிவித்துள்ளார். மதுரையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி முடித்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் அதிக காளைகள் களமிறக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறப்பதற்காக அரசாணை விரைவில் வெளியாக உள்ளதாக தெரிவித்த அவர், ஜனவரி முதல் மே வரை யார் வேண்டுமானாலும் தனிநபர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட போட்டிகள் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெறுமா என்ற கேள்விக்கு அந்தந்த ஊர்களின் அவர்களின் உணர்வு பூர்வமாக போட்டிகள் நடைபெறுவதால் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடத்துவது குறித்து அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒரு இதுவும் இல்லைங்க, இது தவறுதலான ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. எந்த இதுவும் இல்லை, நீங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தீங்க, எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது. இது யாரும் இது பண்ணல, சுமூகமா நல்லபடியா நடந்தது. இல்லைங்க, நாங்கள் எழுந்தெல்லாம் போகலை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.